பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான ரேமா வார்த்தை, முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவது நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் கூட செய்ய வேண்டியவைகளை உங்களுக்காக செய்வார். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது செய்ய வேண்டியதை நாம் முதலாவது செய்ய வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவது செய்தவர்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கெல்லாம் அந்த முதலாவது செய்ய வேண்டியதை இரண்டாவதாகவும், இரண்டாவதாக செய்ய வேண்டியதை முதலாவதாகவும் மாற்றி செய்யப்பட்டிருக்கிறதோ, அந்த இடங்களிலெல்லாம் அது மாற்றப்படும் வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, முதலாவது செய்ய வேண்டியவைகளை முதலாவது நீங்கள் செய்ய ஆயத்தமாயிருங்கள். ஒரு 3 காரியங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே முதலாவது செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முதலாவது செய்ய வேண்டியது என்ன? எலியாவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். எலியா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன். மோசேயின் நாட்களுக்கு பிறகு மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த எலியா தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து வல்லமைகளை பெற்றுக்கொண்டு ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் எதிராக வைராக்கியத்தோடு கிரியை செய்யும்போது முதலாவது செய்ய வேண்டியதை எலியா மறந்து போனார். அவர் இரண்டாவது செய்ய வேண்டியதை முதலாவதாகவும், முதலாவது செய்ய வேண்டியதை இரண்டாம் பட்சமாக மாற்றும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு சோர்வு காணப்பட்டது. அவர் செய்தது என்ன? அவர் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை அவர் வெட்டி போட்டார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கிய பிற்பாடு அந்த 450 தீர்க்கதரிசிகளை அவர் வெட்டி போட்டார். ஆனால் அவர் அதை செய்வதற்கு முன்பதாக ஏசபேலை அவர் தாக்கியிருப்பாரானால், அல்லது ஏசபேலை அவர் முறியடித்திருப்பாரானால், எலியாவின் சோர்வு வரவேண்டியதற்கான காரணமே இருந்திருக்காது. அதை தான் யெகூ செய்கிறார். யெகூவை பார்த்தீர்களானால், யெகூ முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவது செய்கிறார். யெகூ அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அவர் நேராக வந்தது ஆகாபின் அரண்மனை. அங்கே மேல் மாடியிலே ஏசபேல் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை முதலாவது தாக்குகிறார் யெகூ. அங்கு இருக்கிறதான பிரதானிகளை கூப்பிட்டு யார் அவளை கீழே தள்ள முடியும் என்று சொல்லி யெகூ கட்டளை கொடுக்கும்போது அந்த ஏசபேலை மேலிருந்து கீழே தள்ளுகிறார்கள். ஏசபேல் முதலாவது வீழ்த்தப்பட்டு அவள் கொலை செய்யப்பட்டு அதற்கு பிற்பாடுதான் யெகூ என்ன செய்கிறார்? அந்த பாகாலின் ஆசாரியர்களை எல்லாம் ஒரு மண்டபத்திலே கூட்டி அங்கே அந்த கோயிலின் நடுவிலே அவர்களை அவர் வெட்டி சாய்க்கிறார். முதலாவது யெகூ செய்ததை எலியா செய்திருப்பாரானால் அவருடைய வாழ்வில் வந்த சோர்வு அது மாறி இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவது செய்யுங்கள், இரண்டாவது செய்ய வேண்டியதை இரண்டாவது செய்யுங்கள். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே முதலாவது செய்ய வேண்டியது, இரண்டாவது செய்ய வேண்டியது, மூன்றாவது செய்ய வேண்டியது என்ன? முதல்ல தேவனை நிறையா தேடுங்க. ஃபர்ஸ்ட் காட். எல்லா விஷயத்துலேயும் முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அது சர்ச்சுக்கு வரதா இருந்தாலும், ஊழியர் செய்கிறதா இருந்தாலும், கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருந்தாலும், எல்லாவற்றிலும் முதல் கர்த்தர். அந்த இடத்துல சத்துரு சில நேரங்களில் சில காரியங்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். அதுக்கு நீங்கள் இசைந்து கொடுக்காதீங்க. அதை கர்த்தரும் கூட சோதனையாய் வைப்பார். பாருங்கள், ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் முதலாவது காரியத்தை முதலாவது எதிர்பார்த்தார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய அந்த ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலையில் போய் பலியிடுப்பா. அவன் யார்ட்டையுமே கேட்கல, சாராள்கிட்ட கேட்கல, சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கல, யார்ட்டையுமே பேசலை. அதிகாலையில் எழுந்தார். ஃபர்ஸ்ட் காட், முதல்ல கர்த்தரை வைத்தார். நீங்களும் எல்லா காரியத்திலையும் முதல்ல ஆண்டவர், இரண்டாவது உங்கள் குடும்பம், செகண்ட் ஃபேமிலி, மூன்றாவது உங்கள் வேலை, தேர்ட் ஒர்க். காட்,
ஃபேமிலி, ஒர்க், இப்படி ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ முதலாவது செய்ய வேண்டியதை செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் காணிக்கை செலுத்தும் போது, பொருத்தனை செய்யும்போது, கர்த்தருக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தை, நீங்கள் அது பணமோ பொருளோ எதையோ கர்த்தருக்கு செய்யும்போது முதல்ல செய்ய வேண்டியது காணிக்கை அல்ல, பொருத்தனை அல்ல. முதல்ல எல்லாரோடும் ஒப்புரவாக இருக்கணும், எல்லாரோடும் மனம் பொருந்தி இருக்கணும். முன்பு ஒப்புரவாகுதல், பின்பு காணிக்கை. அப்போ கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரித்து உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இப்படி முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவது செய்யணும். அதே போல் உங்களை ஒப்பு கொடுக்கறதும், சப்மிட்டிங் டு காட், முதல்ல கர்த்தருக்கும் அடுத்தது ஊழியக்காரனுக்கும். இன்றைக்கி அநேக இடங்கள் என்ன நடக்குதுன்னா, ஊழியக்காரரை ஹீரோவை மாற்றுறாங்க. இல்லை, நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் தான். உங்களை முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், அடுத்து ஊழியக்காரனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை ஃபஸ்ட்டும், செகண்ட் செய்ய வேண்டியதை செகண்டும் நீங்கள் சரியாக செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தரே உங்களை பலப்படுத்தி நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலைவெளியிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய நீதியையும், எதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக வேளைகளிலே உம்முடைய பிள்ளைகள் இரண்டாவது செய்ய வேண்டியதையும் மூன்றாவது செய்ய வேண்டியதையும் முதல்ல செய்துவிட்டு முதலாவது செய்ய வேண்டியதை கடைசிக்கு தள்ளும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற திகைப்பு, வாழ்க்கையில் வந்திருக்கிற துக்கம், வாழ்க்கையில் வந்திருக்கிற அச்சங்கள், இவைகள் எல்லாம் இந்த நாளிலே சரி செய்யப்பட்டு ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், முதலாவது செய்ய வேண்டியதை முதலாவது என்று சொல்லி அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த இந்த காலைவெளியிலே கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நல்ல ரேமாவை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த கிருபையை தருவாராக. ஆமென்.